வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்பை இலை சாதம் செய்ய போகிறேன். தும்பை இலை இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கடுகுக்கு பதிலாக நான் கடுகெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணலாம். தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், இப்போ வந்து பச்சை மிளகாய் 3லேருந்து 4 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோசு, அது வயலட் கலரு, இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேரட் போடலாம். கேரட் வந்து நீளமாக அறுத்து வச்சுருக்கேன். இது லைட்டாக வதங்கட்டும். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, சுண்டல், அதை வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா காயும் பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து தும்பை கீரை இருக்கு இல்லையா, அதை நான் வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இன்னுமே நீங்கள் குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. கீரை வந்து வதங்கணும், அதுக்காக. இது ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், கீரை வந்து சூப்பராக வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டிஃப்ரென்ஸு, எப்படி கீரை வந்துருக்குன்னு, ஜம்முன்னு. இதோடு நம்ம வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. சூப்பராக. நீங்கள் அப்படி பாஸ்மதி ரைஸ் இல்லை அப்படின்னா நார்மல் ரைஸே நீங்கள் வச்சுக்கலாம். உதிரி உதிரியாக இருக்கணும், அவ்வளோதான், வரணும் இல்லை. இதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியது தான். வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ண போகிறேன். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான். சாதம் ஆட் பண்ணியாச்சு இல்லையா, அதுக்கப்புறம் நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். கீரைக்கும் தேங்காயும் ஆட் பண்ணும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கீரையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேங்காவை ஆட் பண்ணுவோம் இல்லையா, கீரை போட்ட உடனே. ஆனால் வந்துட்டு இப்போ சூடாக இருக்கும்போது இப்படி லாஸ்ட்டில் ஆட் பண்ணோன்னா அப்படியே லைட்டாக அதனுடைய ஃப்ளேவர் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போது தும்பை இலை சாதம் ரெடி ஆயாச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
தும்பை கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ ஸ்கூலு, காலேஜு, ஆஃபீஸ் எல்லாம் ஓப்பன் ஆயாச்சு. இனி லன்ச் கம்பல்சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சே ஆகணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது நமக்கு ஹெல்த்தியும் கூட. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.